எம்பெருமான் நமக்கு செய்ய ஒரு பெரிய அனுகிரகத்தை காத்திருக்கின்றார். வைதிகோக்தமாக ஒரு மிகப்பெரிய யாகமும் ஒன்று இருக்குன்னா அது ருத்ராபிஷேகம் தான் என்று சொல்வார்கள். வைதிகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான யாகங்கள் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல கலியுகத்துல எது சிவபெருமான உகுந்த யாகம் அல்லது விரைவில் அனுகிரகத்தை தரக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த ருத்ர யாகத்தை தான் சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த ருத்ர யாகம் எதற்காக செய்தால் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னா, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவதற்கு பல்வேறு விதமான பூஜைகள் இருக்கு. அந்த 8 விதமான சொல்வார்கள். சுவாமியை பிரதட்சணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, சுவாமியை பத்தி பேசுறது, சுவாமியை பத்தி தேவாரம் பாராயணம் செய்வது, இப்படி 8 விதமான சிரவணம் கீர்த்தனம் என்றெல்லாம் எம்பெருமானுக்கு 8 விதமான வழிபாடு இருக்கு. ஆனா இங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடுக்கு ருத்ர யாகத்துல செய்யக்கூடியது இறைவனை வணங்கினால் எதையும் பெற்று விடலாம் என்று சொல்வார்கள். இறைவனை வணங்கினால் அவர் வணங்கிட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்பர் பெருமான் கூட சொல்வார், உன்னை அழுதி தொழுதால் எதையும் பெற்று விடலாமே என்று சொல்வார். இறைவனை நோக்கி நம்ம காதலாகி கசிந்து சுவாமிட்ட மழுகி நம்ம வணங்கினோம்னா எதையும் பெற்று விடலாம். அந்த ஆற்றல் இறைவனிடத்திலே கருணை உள்ளம் உண்டு. நம் மனதிலே கண்ணீர் மழுக இறைவனை வணங்கினால் எதையும் பெற்று விடலாமே என்று அப்பர் பெருமான் சொல்வார். அப்படி இறைவனை வணங்கினாலும் அனைத்தையும் அவர் அனுகிரகம் செய்திருவார் அப்படின்னு இந்த வேதம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். வேதங்கள் சொல்லும் பொழுது ஸ்வரத்தோட சொல்லணும். இப்ப நம்ம செய்யக்கூடியதுக்கு வேதாங்க நமஸ்காரம்னு பேர். இந்த வேதாங்க நமஸ்காரம் பண்றதுனால என்ன அப்படின்னா சொல்வார், பதந்தி பாபானாம் சர்வே நோதிஷ்டந்தி புனப்புனஹா அப்படின்னு என் குருநாதர் சொல்வார். நம்ம நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளுடைய பாப்பங்கள், நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய இடையூறுகள் கீழேயே கிடக்கும். சுவாமியோடைய சன்னிதானத்திலே கிடக்கும். இந்த வேதத்தை நமஸ்காரம் பண்றதுனால, வேதத்தினால நமஸ்காரம் பண்றதுனால பதந்தி சர்வ என்ன விதமான பாவமாக இருந்தால் இங்க கீழேயே கிடக்கும். நோதிஷ்டந்தி புனப்புனஹா, நம்ம ஏந்திருக்கோம், நம்ம ஃப்ரெஷ்ஷா ஏந்திருக்கோம். நம்ம பாப்பங்கள் அங்க சரணாகதி சுவாமி பாதத்திலே கிடக்குமா. நமக்கு வரக்கூடிய இடையூறு அங்கேயே கிடக்கும். நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் அங்கேயே இருக்கும். எல்லாம் சுவாமி சன்னதியில் நமஸ்காரம் பண்ணிட்டா இந்த வேதாங்க நமஸ்காரத்துக்கு அதுதான் ஒரு ஸ்பெஷல். அதனாலதான் 8 விதமான நமஸ்காரங்கள் சொல்றார். உமா மகேஸ்வராபியா நமஹ, அவரை நினைத்து நம்ம செய்யக்கூடிய மனசா சிரசா அதான் நமஸ்காரம் பண்ணும் போது ஆண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் 8 விதமான அங்கங்களும் சரீரம் பூமியில வரணும். பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பேரு, 5 அங்கங்கள் வரணும். இப்படி நமஸ்காரத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த நமஸ்காரத்தை பண்றதுனால என்ன கேட்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாரா சுவாமி. அப்பேற்பட்ட இந்த வேதாங்க நமஸ்காரம் மகன்யாசம்னு பேர். இதுக்கு சுவாமி ஞசித்தல்னு பேர். தொட்டு 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 பூஜை பண்ணுவாங்க. சுவாமியை தொட்டு தொட்டு அந்த கும்பம் கலசம் எல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுதான். ஆனா அந்த மந்திரத்தை சொல்லி 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 அந்த இடத்த தொட்டு 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 அந்த மந்திர சைதன்யமாக்கி அந்த கலசத்தை எடுத்துட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமியை தொட்டு தொட்டு ஞாசம் பண்ணுவாங்க. அதை சொல்லி சொல்லி அந்த மந்திரத்தை தொட்டு தொட்டு அந்த இடத்துல சுவாமியோடைய அந்த மந்திர மயமாக இருக்கக்கூடிய ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை, விக்கிரகம்னாலே கிரகித்தல்னு பேர். சொல்லக்கூடிய மந்திரத்தை கிரகித்து அது வச்சுக்கும். கிரகணம்னா எடுத்தல்னு பேர். இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த இடத்த அந்த மந்திர சைத்தன்யத்தை ஆக்கி இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் அங்க சுவாமி அபிஷேகம் பண்ணும் போது அந்த மந்திர சைத்தன்யம் ஏற்பட்டு எல்லா விதமான அனுகிரகத்தை தரக்கூடியதாக மாறும். அதனாலதான் இந்த வேதங்கள் சுவாமி சிவபெருமான வணங்குறதாச்சு. அதுதான் ஐயா மணிவாசக பெருமான் சொல்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்றன்னு என்ன வேதத்தோடைய சொரத்தை சொல்றேன். ஐயா என ஓங்கினா ஓம் நமோ பகவதே ருத்ராயா, ஐயா ஆழ்ந்த அகன்றனே சாதனானசனே அபி அப்படிங்கிற மத்தியசம் இந்த சொரத்தை அவர் சொல்றார். அப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் இப்படி சொல்லணும்னு வேத மந்திரத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சொரத்தோட சொல்லணும், அக்ஷரத்தோட சுரமாக தான் வையக்கூடியதா. இது ரெண்டுமே முக்கியம். அது மாதிரி ஆகமத்துல எதுக்கும் ஆகமம் ஆகி நின்றுன்னா அந்த மந்திரத்தை உச்சாரணத்துல சுவாமி இருக்கார். அந்த மந்திராட்சரம் மந்திரமே சுவாமியோட ரூபம். மந்திரம் 2 எழுத்து. மம்னா என்னுடைய சொல்லக்கூடிய, அது திரம்னா அது செய்யக்கூடியது காப்பம். அந்த மந்திரம் மனநாத்ராயி வேதி மந்திராகனே மந்திரம்னா அந்த மந்திரத்தை சொல்றதுனால மந்திரத்தை சொல்லி சொல்லி இப்போ கோவிலுக்கு வந்தா அர்ச்சனை பண்ணுவோம். நமஹா நமஹான்னு சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனை மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைலாம் சுவாமிகிட்ட போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. நமஹா நமஹா அவங்க மனசுல அப்படியே நமஹா மாற்றி போட்டால் என்ன வரும்? ந ம அப்படிங்கிற 2 எழுத்து இருக்குல்ல, அது மாற்றி போட்டால் என்ன வரும்? மா ந
மனசுல இருக்கக்கூடிய அனைத்தும் சுவாமி நிறைவேற்றுவார். அதுதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றது. சுவாமி வந்து அர்ச்சனை பண்றது, நமஹா நமஹா நமஹான்னு பேரை சொல்லி எதுக்கு அர்ச்சனை பண்றாங்கன்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுவார். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டா சுவாமி எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவருக்கு வணங்கிட்டோம்னா கேட்டதெல்லாம் கொடுத்துருவார். அது மந்திரபூர்வமா அந்த எதை கொண்டு நமஸ்காரம் பண்றது அப்படின்னு நிறைய கோயிலுக்கு போன சுவாமிக்கு பிரதட்சணம் பண்றது அது ஒரு விதமான வழிபாடு. வேதாந்த நமஸ்காரங்கிறது நம்ம எதை எப்படி எல்லாம் சொல்றது, அந்த காக்கும், அந்த மந்திரம் நம்மளை காக்கும். மனசா சிரசா உரசா அப்படின்னு அந்த மந்திரம் நம்ம சரீரத்தை காக்கும். அதான் காக்கக்கூடிய மந்திரங்கள்னு 8. அந்த 8 விதமான நமஸ்காரம் சுவாமி முன்னாடி இப்ப சொல்ல போறார்கள். அதை நமஸ்காரம் செய்து அனைத்தும் பெற்றுவிட வேண்டும் மனதிலே பிரார்த்தித்து, எம்பெருமான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அவர் கொடுத்துட்டே தான் இருக்கார், இன்னும் மேல நிறைய கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது நமஸ்காரத்தை செய்து, அது போல தேவி மகாத்மிய புராணத்திலே 5வது 11வது பார்த்தீங்கன்னா நமஸ்காரம். அந்த 5வது படம் வரும்போது நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த புராணோக்தமா இருக்கிறது அம்பாளுக்கு நமஸ்தஸ்தி 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 மூலமான அம்பாளும் வணங்கக்கூடியது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதான ஸ்ருதினா வேதத்துக்கு பேர். இந்த வேதங்கள் போய் அம்பாளும் வணங்குறதான். அம்பாள் போய் வணங்குற அந்த மந்திரம் வணங்கி 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 அந்த உச்சி திலகத்துல இருந்து அந்த குங்குமம் கீழே வணங்கினா அந்த குங்குமம் கீழே படுதான். நமஸ்காரம் பண்றா அந்த வேதங்கள் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி. இந்த மந்திரங்கள் இந்த உச்சி திலகம் வச்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்ற பாருங்க. ஸ்ருதினா வேதங்கள், இந்த வேதங்கள் போய் அம்பாளையும் வணங்குறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி, அது அம்பாள் வணங்கணும்னா அந்த மந்திர அந்த குங்குமம் காலில் பட்டு அது எப்படி அம்பாளுடைய பாதங்கள் இருக்கா. சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகா அப்படின்னு அந்த தூளி வந்து அப்ஜம்னா தாமரைக்கு பேர். தாமரை போல அம்பாள் கால் மாறிடும். அதுதான் பாதகமலம் பொற்கமலம் அம்பாளுடைய பாதத்தை வணங்குறது. அந்த மந்திரங்களை வேதமும் அம்பாளை போய் வணங்குறது. அப்பேற்பட்ட அந்த மந்திரங்கள் அம்பாள் முன்னாடி சரணாகதி அடைந்து நம்ம எல்லோரும் எல்லாத்தையும் தரணும். இந்த மந்திரத்தினால அவ்வளோ பவர் இருக்கு. அதை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா அனுகிரகத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும். மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேர் எல்லாமே நடக்கிறது. அம்பாள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மிராக்கள் பண்ணிட்டு இருக்கா. அதை நம்ம இங்கே சைத்தன்யம் இருந்தால் தான் மந்திரபூர்வமாக ஒரு விஷயம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறது டோனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இல்லை, இதை விட 100 மடங்கு டோனர்ஸ் எல்லா கோயிலும் இருக்காங்க. எல்லா கோயிலும் எல்லாம் நடக்குதான்னா கேள்விதான். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு விஷயமும் காளிகாம்பாள் கோயிலில் எல்லா விடையும் எல்லாம் அண்ணா சொல்லுவார். எத்தனையோ கோயிலில் வந்து டோனர்ஸ் நிறைய பேர் இருக்கா. அவ்வளோ டோனர்ஸ் வந்து கும்பாலயம் சொன்ன டேட்டில் பண்ண முடியலப்பா அப்படின்னு அண்ணா சொன்னார். ஒரு இடத்துல மைக்கிலே சொன்னார். ஏன்னா இது நம்ம முடிவு பண்ணுறதில்ல, உள்ளே இருக்கிற முடிவு பண்ணணும். டேட்டை வச்சு இதே இன்னொரு கோயிலுக்கு போனார். நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் வர்ற மாதிரி, பாபா படத்தில் வர்ற மாதிரி 7 நாளுக்குள்ள இந்த ரோடு மாறணும், இது மாறணும், அதில் என்னை கூட்டு போகணும், 3 நாள் நடக்கும் பாருங்க மிராக்கெல்லாம். அதே போல ஒரு இடத்துல நடந்தது. 7 நாளில் திருப்பணி நடைபெற்று கும்பாலயம் மிக சிறப்பாக நடந்தது ஒரு இடத்துல. அதுவும் அவரால் தான். அப்பதான் சொன்னார், பாத்தியா 7 நாட்கள்ல நம்மளால முடியாதது ஒண்ணு கிடையாது. ஆனா அது தெய்வ பலம் இருந்தால் நிச்சயமாக அந்த கும்பாலயம் பண்ணி காட்டணும். ஆனா எல்லா பலமும் இருந்து பணத்துக்கும் எந்த குறையும் இல்லை, டோனருக்கும் எந்த குறையும் இல்லை, மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை, இருந்தாலும் அது தள்ளி போடுது அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் யோசிச்சேன். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா மட்டும் நடந்துடாது. அது தெய்வத்தோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம், அது நடக்கும், அது நடைபெறும் என்பது சென்ற மாதம் எனக்கு ஒரு உணர்த்தினார் குருன்னா. அது போல சுவாமியோட இப்போ கூட அண்ணா கரெக்டாக எடுத்துக்கிட்டு குரு அனுகிரகம் வேணும்ன்றது நான் உங்களுக்கும் தெரியல. சோனாக்காக இப்போ சொல்கிறேன். நம்ம மதுரமுத்து சுவாமிகள் இங்கே வர, இப்போ இன்னைக்கு வர, இந்த 15 நாள் கோடியில் 10 கோடி கொடுத்தாலும் எந்த விரதத்துக்கும் போக மாட்டேன். ஆனால் 5 வருடமாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த இடத்துக்கு வாங்குவோம் அப்படின்னு அவரு தான் சொன்னார். நான் உங்களோட சென்ற வருஷம் சொன்னேன், நம்ம கோயிலை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி காளிகாம்பாளுக்கும் முன்னாடியான கோயிலுப்பா அப்படின்னு எடுத்து சொன்னது வந்து நம்ம மதுரமுத்து சுவாமி. அவர் வந்தோடனே அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது அவர் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவரும் வருகை தர இருக்கின்றார். இதெல்லாமே சுவாமியுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதை உங்களுக்கு பிரத்யட்சமாக சுவாமி உங்களுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுறார். அதனால் சுவாமி நம்ம கூடயே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கார், பார்த்துட்டு இருக்கார், செய்துட்டு இருக்கார். அதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. சுவாமி நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் தரணும்னு பிரார்த்தித்து இப்போ வேதாங்க நமஸ்காரத்தை தொங்குவார்.